ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை என்னோடய வேலைகள் என்னென்னு பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டேங்க. பெருக்கி விட்டுட்டு டிவியில் சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டேன். சுப்ரபாதம் கேட்டுன்னு பால் காய வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. ஒன்று சாப்பாட்டுக்கு, இன்னொன்று ராகி களி செஞ்சுருந்தேன். அதுக்கு தான் ரெண்டுத்தில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்ற அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கருணக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ண போகிறேன். ஸோ பருப்பு காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க. குக்கரில் பருப்பு போட்டு கீரைலாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டதும் இறக்கி கொஞ்சமாக புளி போட்டு கடைஞ்சி தாளிச்சிட்டா கீரை குழம்பு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சூப்பரான கீரை குழம்பு களிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எல்லாம் சமையலெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. அடுத்து ரசத்துக்கு மிக்ஸி பிளேடு உடஞ்சி போச்சுங்க. அதனால் இடிக்கல்லிலே நல்லா மிளகு சீரகம்லாம் இடித்து ரசம் தாளித்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லா மிளகு ரசம் மழைக்கு கம்மன்னு தொண்டைக்கு நல்லா இதமாக இருந்ததுங்க. மிளகு ரசம் வச்சுட்டு பக்கத்துலேயே களிக்கு மாவு கொட்டிட்டுங்க. மாவு கொட்டி கலர்னதும் இதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிமைங்க. அந்த சாதத்துக்கு கருணக்கிழங்கு பொரியல் பண்ண இல்லைங்களா, அந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதிலே கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா கலரி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி கூட தோற்று போகுங்க, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கலர்னதுமே பசங்க வந்துட்டாங்க. அப்போ தான் குளிச்சுட்டு வந்தாங்க. அது கையோடு அப்படியே குடும்பம்னு சொல்லிவிட்டு பையன் குளிச்சுட்டு வந்ததுமே ட்ரெஸ்ஸு கூட மாற்றலைங்க, டவல் கட்டிட்டு அப்படியே சாப்பிட்டான். சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அவங்களும் சாப்பிட்டு எல்லாம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சின்ன மேடமுக்கு லீவு, எல்கேஜி யூகேஜி லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களையும் குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டிட்டாங்க. அவங்க டோரா பூஜ்ஜி பார்த்துனே சாப்பிட்றேன்னாங்க. சரின்னு டோரா பூஜ்ஜி வச்சு விட்டுட்டு அவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. கவுண்டர் டேப்பு அடுப்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. பாப்பா பால்வடி போகிறேன்னா வீட்டு பக்கத்துலேயே தாங்க. ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு போய் பால்வடியில் விட்டுட்டு வந்து கலக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க. வேச்சி கலக்காவும் பச்சை கலக்காவும் வந்துட்டு வெங்காயம் பூண்டு வாங்கியிருந்தேன். அதுவும் வெயிலில் காய வச்சுட்டு அடுத்த வேலை நம்ம முக்கியமான வேலை துணி துவைக்கிறதுங்க. துணி துவைச்சி போட்டுட்டு நெய் காசலான்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஏடாலாம் எடுத்து வச்சுங்க. இதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நெய் எப்படி காசுறதுன்னு. எடுத்து வச்சுட்டு பாப்பாவை பால்வாடிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டேங்க. ரேஷன் அரிசி தாங்க. வேசச்சி பச்சரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு ஊற வச்சாச்சுங்க. ஈவினிங் காய போட்ட துணியெல்லாம் எடுத்துன்னு கையோடு மடித்து வச்சுட்டேங்க. கையோடு மடித்து வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் நான் டியூஷனுக்கு போயிட்டு வந்ததும் சமையல் வேலை செய்ய முடியும். ஸோ வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. வீடெல்லாம் பெருக்கிட்டு கிச்சனெல்லாம் கூட கழுவி வச்சுட்டு போயிட்டேங்க. போயிட்டு வந்ததும் நெய் காய்ச்சினேன். நெய் காய்ச்சறது வீடியோ எடுத்தாச்சு. வீட்டிலே நெய் ஈஸியாக எப்படி காய்ச்சலான்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்து நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம விலை கொடுத்து வாங்குறத விட வீட்டிலே ஈஸியாக காய வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக காய்ச்சாச்சு. காசுனா வெளியே செம்ம மழைங்க. ஈவினிங் அப்பா சரியாக பொழந்து கட்டுச்சு. உடனே மழையிலே அவரும் வேலையிலேருந்து வந்துட்டார். சரி சுட டீ கேட்டார். அவருக்கும் அந்த அண்ணாக்கும் ஃபுல்லாக சுட டீ போட்டு கொடுத்துட்டேன். அதுவும் பத்தலைன்னு பொறி காரமாக சாப்பிட்ணுன்ட்டு அவரே பொறிக்கு காரெல்லாம் போட்டாருங்க. மசாலா வெங்காயம் தக்காளி மட்டும் அரிஞ்சு கொடுத்தேன். மீதி மசாலாலாம் அவரே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு லெமனு உப்பு மிளகாத்தூளெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாருங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாம் கலரி சாப்பிட்டதும் அடுத்து சமையல். பாப்பா இன்றைக்கி நான் சமையல் செய்கிறேன்னா சரி ஓகே அவரைக்காய் சாம்பார் வச்சுட்டு தோசை ஊற்றுனாங்க. பாப்பா தான் தோசை ஊற்றி எல்லாம் டீப் க்ளீன் எல்லோரும் சாப்பிட்டு கிச்சனு வீடெல்லாம் டீப் க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்பாவும் பொண்ணு விளையாடிட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே, பாய்.